Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட PYQ ஸ்டார்ட் பார்க்கலாம். சில PYQஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 கான்செப்ட் நோட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டட், ரைட்? கான்செப்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டட். இப்போது PYQஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்னன்னா, இங்கே பாருங்கள், incorrect set of quantum numbers from the following. ஸோ அதாவது மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, எந்த கான்செப்ட்லேருந்து கேட்பாங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து தான். ஹாஃப் ஆஃப் த கொஷின் எல்லாமே எப்பவுமே ரொம்ப அதிகமாக கேட்குறது குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? நிறைய கொஷின்ஸ் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்லி அபவுட் த குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளியரா? ஸோ இன்கரெக்ட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சார். பாருங்களேன், இதே மாதிரி கொஷின், இதே டைப் ஆஃப் கொஷின்ஸ்ன்றது ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ், இன்கரெக்ட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மெத்தடில் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ். ஆக்சுவலி இப்போ n வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஸ், ரைட். n வேல்யூ நம்ம கேட்க தேவையில்லை, நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ தான் வேணும், எல். ஸோ எல் இஸ் நத்திங் பட் n-1 இஸ் ஈக்குவல் டு எல். ஓகே, ஸோ n-1 இஸ் ஈக்குவல் டு எல்னா இப்போ 4-1 எவ்வளோ? 3. ஸோ எல் 3. அதே மாதிரி இங்கே கீழே ஏன் வரல அப்படின்னா, பட் இது வந்து ஜஸ்ட் n-1ன்றது மேக்ஸிமம் நம்பர் காட்டும். அதாவது L is equals to n-1னா இந்த n-1 வர இந்த ஆன்சர் இருக்குல்ல, மேக்ஸிமம் நம்பரை காட்டும். அதனால எல்லாத்துலேயும் இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை கன்சிடர் பண்ணோம் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸில் அப்படின்னா M கன்சிடர் பண்ணும். M, லுக் அட் திஸ், M ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும். M அப்படின்றது என்ன? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த L மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். அதாவது இப்போ L அப்படின்றது, லிசன், ஜூம் பண்ணிட்டேன். ஸோ எல் அப்படின்றது 3, ஆமாவா? அப்போ எம் என்ன ஆகும்? -3, -2, -1, 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ அதே வந்து இங்கே 2 இருக்கு. ஸோ -2, -1, +1, +2. அதாவது 2 இருக்குதுன்னா -2லேருந்து +2 வரைக்கும் இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ல பார்த்தீங்கன்னா 0 இல்லை. ஸோ மேலே 0 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து அந்த 0வை இல்லை, இந்த 0ன்றது இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ராங், இட் இஸ் அ இன்கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ அதே அப்படியே வைங்க. அடுத்து M1 இருக்குது. இங்கே 2, L is equals to 2. அப்போ -2, -1, 0, +1, +2. கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே L is equals to 3, -3, -2, -1, 0, 1, 2, 3. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நமக்கு எங்கே 0 அப்படின்றது இல்லை அப்படின்னா which is incorrect means option B is incorrect. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இன்கரெக்டிங்க. கிளியர்? ஆப்ஷன் பி இஸ் த இன்கரெக்ட் ஒன். கிளியரா? ஸோ M1 எப்பவுமே கன்சிடர் பண்ணுங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தா. ஓகே, கிளியர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் permissible arrangement of electrons in an atom? arrangement of electrons ன்றது permissible arrangement of electrons in an atom அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது இருக்கு. எஸ், இது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே பாருங்க, நான் இங்கே M கன்சிடர் பண்ண சொன்னேன், ரைட்? M கன்சிடர் பண்ண சொன்னேன். L அப்படின்றது, Mன்றது எப்பவுமே டிபெண்ட் ஆகுது. வெயிட், L அப்படின்றது எப்பவுமே டிபெண்ட்ஸ் ஆன் M. சாரி, Mன்றது எப்பவுமே டிபெண்ட்ஸ் ஆன் L. ஆமாவா? சொன்னா M அப்படின்றது ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எல். அப்படிதானே சொன்னேன் நான். ஸோ இப்போ எல் அப்படின்றது இங்கே 0னா M என்ன? ஆட்டோமேட்டிக்கா எம்மும் 0 தான். நெக்ஸ்ட் எல் அப்படின்றது இங்கே 3 அப்படின்னா M அப்படின்றது இங்கே 0 வருமா? கிடையாது. -3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -3, -2 இந்த நம்பர்ஸ்ல ஏதாச்சும் இருக்கும். ஆமாவா? ஸோ எல் அப்படின்றது இங்கே 3 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது, எல் அப்படின்றது இங்கே 2 இருக்கு. அப்போ எம்ன்றது இங்கே என்ன இருக்கு? -3 இருக்கு. இங்கே எல் அப்படின்றது 2 இருக்கு, -2. இப்போ நமக்கு இது ரெண்டுத்துல கன்ஃபியூஷன். இதுவா? நான் என்ன தானே கன்சிடர் பண்ண சொன்னேன், சாரி M தானே கன்சிடர் பண்ண சொன்னேன். இது ரெண்டும் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆனா நீ அடுத்தது இது கிட்டே வா.
இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆனா அதாவது அந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீ பண்ணிக்கோ. இப்போ இது ரெண்டு கிட்ட வந்தா n வேல்யூ எப்படி வரும், அதாவது l வேல்யூ எப்படி வரும், n minus 1 is equals to l தானே. ஸோ 5 minus 1 எவ்வளோ 4 வரும். பட் இங்க 3 தான் இருக்கு. இங்க 3 minus 1 2 வருது. பட் 2 கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஒன், இன்கரெக்ட் ஒன். கிளியரா? ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் என்னன்னு தேடு. ஃபர்ஸ்ட் அது எதை கன்சிடர் பண்ணுமோ அதை கன்சிடர் பண்ணு. அதுல இருந்து ரெண்டு ஆப்ஷன்ஸை பிக் பண்ணு. ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் ஏதோ கரெக்டா கண்டுபிடி, ப்ரெடிக்ட் பண்ணு. ஓகேவா? கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இதே மாதிரி, which one of the following sets of 4 quantum numbers and electron will have the highest energy இருக்கிற எலக்ட்ரான் இது அப்படின்றாங்க. highest energy அதாவது n plus எனர்ஜி எப்போ ஹையஸ்டா இருக்கும்னா n plus l ஹையஸ்டா இருந்தா எனர்ஜி ஹையஸ்டா இருக்கும். அப்போ n plus l ஹையஸ்டா இருக்கணும்னா இது ரெண்டும் ஆட் பண்ணு. அதாவது லுக் அட் திஸ், ஆப்ஷன் ஏ இப்போ கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து இது n இது l. ஸோ 3 plus 2 எவ்வளோ 5. ஆப்ஷன் பி 4 plus 2 6. ஆப்ஷன் சி 4 plus 1 5. ஆப்ஷன் டி 5 plus 0 5. ஸோ இது எல்லாத்தையும் 5 இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் 6 இருக்கு. which is highest energy, which has highest energy. ஸோ ஆப்ஷன் பி is the right answer. கிளியரா? டன். புரிஞ்சுச்சா? சிம்பிள். ஜஸ்ட் இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. இதே டைப் ஆஃப் கொஸ்டின் குவாண்டம் நம்பர்ஸ்ல தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ்ன்றதை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் பாருங்க. ஓகே? கிளியரா? என்னன்னா என்னன்னு தெரியும், எல்னா என்னன்னு தெரியும், எம்னா என்னன்னு தெரியும், எஸ்னா என்னன்னு தெரியும். தெரியும் இல்ல? பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக், ஸ்பின், குவாண்டம் நம்பர்ஸ், ஈஸி. ஸோ கிளியரா இப்போ இருக்கும்? கிளியர் ரைட்? ஸோ நவ் let's start next question. So next question என்னன்னா நோட்ஸ் பத்தி. நோட்ஸ் கேள்விப்பட்டிருக்கல, நெக்ஸ்ட் ரேடியல், ஆங்குலர், டோட்டல் நோட். ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கல. கான்செப்ட் புக் பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்பவுமே PYQs பண்ணும்போது. மஸ்ட் அண்ட் ஷுட். ஓகே? ஸோ ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The number of angular nodes and the radial nodes in 3s அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3s ஆக்சுவலி 3s அப்படின்ற வைங்க. 3sல இந்த 3 அப்படின்றது n which is principal quantum number. இந்த s அப்படின்றது l which is azimuthal quantum number. ஆமாவா? கிளியரா? ஸோ இந்த பிரின்சிபல் குவாண்டம் இப்போ ஆங்குலர் நோட் என்னன்னு கேட்குறாங்க. they are asking angular node, number of angular nodes. angular nodeோட ஃபார்முலா என்ன? கான்செப்ட் புக்ல பாருங்க. l அதோட ஃபார்முலா l. angular nodeோட ஃபார்முலா என்ன? l. ஸோ l அப்படின்னா l அப்படின்றது இங்க என்ன? s, ரைட்? s s p d f. l வேல்யூ என்ன வரும்? 0 1 2 3. ஸோ s is equals to 0. என்ன வேல்யூ? நோட்ஸ் 0. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேடியல் நோட்ஸ். ரேடியல் நோட்ஸ் ஆஃப் ஃபார்முலா n minus 1 minus l. ஆர் இப்படி கூட வச்சுக்கலாம். l minus n minus l minus 1. ஓகே? ஸோ n எவ்வளோ? 3. ஆல்ரெடி பாருங்க இங்க 3s கொடுத்துருக்கேன்ல, அதுல தான் நான் கேட்குறேன் n எவ்வளோ, l எவ்வளோன்னு. ஸோ 3 minus l is 0 minus 1. 3 minus 0 3 minus 1 equal to 2. ஸோ ரேடியல் நோட்ஸ் 2, ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்றது 0. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ரேடியல் நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸ் 0, ரேடியல் நோட்ஸ் 2. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே? 0,2 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே? கிளியரா? ஸோ இப்படி தான் நோட்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். சிம்பிள், ரைட்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் சாப்டர். எவ்வளோ கான்செப்ட்ஸ்னா எல்லா கான்செப்ட்ஸும் இதில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் தென் ரொம்ப சிம்பிளான சாப்டர் கூட. புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர். ஓகே? ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் நிறைய கவர் பண்ணலாம். அதனால இந்த சாப்டரை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக படிக்கணும். ஓகே? வெயிட்டேஜ் உள்ள சாப்டர் இது. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. 4D 5P 5F 6P. இங்க எழுதிக்கோங்க. 4D 5P 5F and 6P are arranged in order of decreasing energy. Energy is இங்க decreasing. It is in order of decreasing
எனர்ஜி. ஆமாவா? டிக்ரீசிங் எனர்ஜியில் arranged in order of decreasing energy. So decreasing orderல இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கு. பட் இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் ஒன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன ரூல்? எனர்ஜி வந்தாவே n+l ரூல். ஆமாவா? இது டிக்ரீஸ் ஆனாதானே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ n+l கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? 4d 4 ப்ளஸ். ஸோ இங்க பாருங்க SPDF வேல்யூஸ் 0 1 2 3. ஸோ d வேல்யூ plus 2 is equal to 6. Next 5p. 5 plus 1 is equal to 6. Inga 5f. 5 plus 3 is equal to 8. Inga 6 plus 1 is equal to 7. Hama clear? Petana values 6, 6, 8, 7. Decreasing order la அதாவது increased first அதுக்கப்புறம் கம்மியா வரும். So decreasing order la அப்படின்ற போது 8 is less than 8 is greater than 7 is greater than 6. ஆமாவா? பட் இங்க 2 6 இருக்கு. அப்ப எது போடுவோம்? எப்பவுமே வந்து இந்த மாதிரி 2 இருக்கும்போது 2 இருக்கும்போது என்ன கன்சிடர் பண்ணணும்னா இந்த n அப்படின்ற இருக்குல்ல n வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? n வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் இங்க பாருங்க 4d 5p n வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கு? 5க்கு அதிகமா இருக்கு. 4 விட 5 பெருசு தானே. ஸோ 5 அப்படின்றது முன்னாடி எடுத்துக்கணும். அதாவது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 5f is greater than 6p is greater than 5p is greater than 4d. This is the answer. Okay, so இது என்ன ஆப்ஷன்ல இருக்கு? 4f is greater 5f is greater than 6p is greater than 5p is greater than 4d. Option D is the right answer. Clear? புரிஞ்சுச்சா? சிம்பிள். எனர்ஜி வேல்யூ, இந்த எனர்ஜி கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சிம்பிள். எல்லாம் எனர்ஜி பத்தி கேட்டாங்கன்னா சிம்பிளா இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, இதுவும் எனர்ஜி கான்செப்ட்ல இருக்கு, யூஸ் பண்ணோம் நம்ம. இதுவும் எனர்ஜி கான்செப்ட். எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்களாவே நீங்க இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 கான்செப்ட்ஸை வந்து அதிகமாக சொல்லிக்கோம். குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி பாசிபிலிட்டிஸை எப்படி இது பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொன்னேன். நம்பர் 2 என்னன்னா நோட்ஸில் சொன்னேன். நோட்ஸ் அண்ட் எனர்ஜி கான்செப்டை சொன்னேன். ஆமாவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் நோட்ஸ் கொஷின் என்னன்னா இங்க பாருங்க, ஆர்பிட்டால் ஹேவ் 3 ஆங்குலர் நோட்ஸ் இருக்கு அண்ட் 3 டோட்டல் நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆங்குலர் நோட்ஸ் எத்தனை? Angular nodes is equal to 3. Total nodes is equal to 3. Orbital having 3 angular nodes, 3 equal nodes. அப்போ இந்த ஃபார்ம்ல எப்படி வரும்? எது இந்த ஃபார்ம்ல கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாருங்க இங்க total nodes, wait, total nodes is equal to radial nodes plus angular nodes. Radial nodes plus angular nodes. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியலன்னா நான் கான்செப்ட்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க கான்செப்ட் நோட்ஸ்ல. ஸோ டோட்டல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியல் நோட்ஸ் பிளஸ் ஆங்குலர் நோட்ஸ். ஓகேவா? ஸோ ரேடியல் நோட்ஸ் ஃபார்முலா என்ன? n minus l minus 1 plus angular nodes l minus l plus l cancel. So n minus 1. Total nodes எவ்வளோ? 3 questionல கொடுத்திருக்காங்க. So 3 plus 1 is equal to n, which is n equal to 4 அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போ n வேல்யூ வந்துருச்சு. இந்த நெக்ஸ்ட் d இந்த வேல்யூஸ் இருக்கிற செகண்ட் ஒன் என்ன? l வேல்யூ அது. ஆமாவா? ஸோ இங்க n is equal to 4. நெக்ஸ்ட் L வேல்யூ வேணும் நமக்கு. L வேல்யூ வேணும்னா ஆங்குலர் நோட்ஸ் இருக்கு. ஆங்குலர் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு L தானே. ஸோ இட் இஸ் 3. 3னா SPDF 0 1 2 3. அப்போ L இஸ் ஈக்குவல் டு F அப்படின்னு அர்த்தம். ஸோ 4F இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? டன்? ஓகே, புரியுதா? ஓகே. Okay, next, the number of spherical nodes in 3p orbital is. இங்க spherical nodes அப்படின்றாங்க. spherical nodes is nothing but நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இப்படி கொடுக்குறாங்க. just spherical nodes is nothing but a kind of radial nodes ன்னு அர்த்தம். ஓகேவா? spherical nodes is nothing but a kind of radial nodes அப்படின்னு அர்த்தம். radial nodesோட ஃபார்முலா இப்பவே உங்களுக்கு நோட்ஸ் நிறைய பண்ணிருக்கோன்றதுனால இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். n minus l minus 1. ஓகே, ஸோ n வேல்யூ இங்க 3p கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. n வேல்யூ இது, l வேல்யூ இது. ஸோ n வேல்யூ இஸ்
3 minus L value SPD 0 1 2, so 1 minus 1, so 3 minus 1 2, 2 minus 1 is equal to 1, so option A is the right answer. Okay, clear, simple, right? Next question. Next, which one of the following has the highest energy? இது already பண்ணிட்ட question தான், இதுக்கு முன்னாடி 55th. okay, so இந்த question தானே, so already பண்ணிட்டோம், so விட்டுறது. Next, the order of filling of electron. The order of filling of electrons in the orbitals of the atom will be, the order of filling of electrons, filling of electrons எந்த ஆர்டரில் யூஸ் இருக்கும் ஞாபகம் இருக்குதா? filling of electrons அன்றது it is based on the Moyle's chart. So அந்த Moyle's chart என்னன்னா, listen carefully, மேபி நான் பீரியாடிக் டேபிளில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, லுக் அட் திஸ். ஸோ திஸ் இஸ் Moyle's chart, பார்த்துருப்பீங்க. 1s 2s 3s 4s 5s 6s 7s 8s. ஓகே, அகெயின் இங்கே 2p 3p 4p 5p 6p 7p. நெக்ஸ்ட் 3d 4d 5d 6d 6d. நெக்ஸ்ட் 4f 5f. ஸோ இதுதான் Moyle's chart. அதாவது இப்போ ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் வந்து ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது ஃபில் ஆகணும். வெரி ஈஸி, ரைட்? ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். திஸ் இஸ் Moyle's chart. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இந்த Moyle's chart பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் த எலக்ட்ரான்ஸ். ஸோ நமக்கு இருக்கிறது என்னென்ன 3d 4s 4p 4d 5s. பட் அங்கே ஃபில் ஆகிறது எப்படி பாருங்கள். ஸோ 3dலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? லுக் அட் திஸ், 3d. அதுக்கு முன்னாடியே 4s ஸ்டார்ட் ஆகுது. 4s 3d, அதாவது 3p 4s கில் என்ட்ராய், அதுக்கப்புறம் 3d, நெக்ஸ்ட் 4p 5s. அப்படின்னா 4s ஃபஸ்ட்டு, 3d 4p 5s 4d. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? Moyle's chart தெரிஞ்சா அது தெரியும், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கிளியரா? டன்னா? புரிஞ்சிச்சா? புரியலையா? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக்கோ கமெண்ட்டோ ஏதோ ஒன்று லைக் பண்ணுங்கள். லைக்கோ கமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஓ மை காட். ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் இது பார்க்கலாமா? ஸோ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரோஜன் ஆட்டம், என் ஆட்டம், நைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 7. ஸோ அதாவது 1s2 2s2 2p 3 3 4 5 6 7 7 இருக்கா? ஆமாவா? ஸோ 7 இருக்குன்னா இங்கே பாருங்க, 1 2 3. ஏன் இந்த மாதிரி? இது எஸ், இது பி. பினா 3 ஆர்பிட்டல்ஸ், எஸ்னா 1 ஆர்பிட்டல்ஸ். ஸோ இப்போ இதில் 2 இருக்கா? 2 எலக்ட்ரான்ஸ். 1s2 2s2னா இதுலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2p3ல 1 எலக்ட்ரான்ஸ். எப்போவுமே எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின், ஒரு என்னன்னு சொல்கிறது, பாசிட்டிவ் ஸ்பின் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் ஸ்பின் ஃபில் ஆகணும். ஸோ 3. ஸோ ஈக்குவல் இந்த மாதிரி இருக்குது. பட் கொஷனில் பாருங்க, இது டவுன்வர்ட் ஸ்பின் இருக்குது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதிலே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது ராங். பட் இருந்தாலும் நம்ம செகண்ட் ஒன்னும் பார்க்கலாம். An orbital is designated by 3 quantum numbers when an electron in atom is designated by 4 quantum numbers. அதாவது ஒரு ஆர்பிட்டால வந்து 3 குவாண்டம் நம்பர்ஸ் தான் சொல்லும் ஒரு ஆர்பிட்டால் பற்றி. அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல் பற்றி சொல்லுதா? ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்பிட்டால், ரைட்? ஸோ ஷெல் பற்றி சொல்லுது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல்லை பற்றி சொல்லுது. அசிமுதல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுது? சப்ஷெல் பற்றி. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டால் பற்றி. ஸோ இது மூணுமே வந்து ஆர்பிட்டாலோட ஓரியன்டேஷன், ஆர்பிட்டாலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. பட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்றது என்னன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் த
எலக்ட்ரான்ஸ் பற்றி இது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு த்ரீ குவாண்டம் நம்பர்ஸும் வந்து ஆர்பிட்டால் பற்றி சொல்லுது. வைல் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்றது பை 4 குவாண்டம் நம்பர்ஸும் எலக்ட்ரானை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் s ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ angular momentum is also called as azimuthal momentum. So quantum number இல்ல, அதுவும் தான் angular momentum. So L is equals to தெரியும்ல already 0 1 2 3 S P D F. It is 0, right? Hence it is also a right thing. Next, the value of m for dz square is 0. dz square க்கு value வந்து 0. Okay, clear? Done. So wrong option வந்து 39. So option A is the wrong option. Next, 2 electrons occupying the same orbital are distinguished by 2 electrons same orbital occupy பண்ணுது. அப்போ that electron is distinguished by spin quantum number. Simple. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதும் இருக்காங்க. நாட் ஓன்லி நியூமெரிக்கல் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஷின், சிம்பிள் கொஷின் 2016 தான் கேட்டிருக்காங்க பாருங்க. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஒரு நிமிஷம் ஆகுமா? ஒரு நிமிஷம் கூட ஆகாது. லெஸ் தென் 30 செகண்ட்ஸ், அவ்வளோதானே? ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் இன்க்ரீசிங் எனர்ஜி ஆஃப் லிஸ்டட் ஆர்பிட்டல்ஸ் இந்த ஆட்டம் ஆஃப் டைட்டானியம்? ஸோ கரெக்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னாங்க. ஸோ கரெக்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா டைட்டானியம், ஸ்கேண்டியம், டைட்டானியமோட அட்டாமிக் நம்பர் 22. அப்போது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d2 4s2 3d2. பட் ஆக்சுவலி என்னன்னா இங்க இன்க்ரீசிங் எனர்ஜி ஆஃப் லிஸ்டட் ஆர்பிட்டல்ஸ் இந்த ஆட்டம் ஆஃப் டைட்டானியம் அப்படின்னு இருக்காங்க. டைட்டானியம். ஸோ இதில் என்னென்னா ஆர்டர் எப்படி வரும்னா என்னோட ஆர்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இன்க்ரீசிங் என் வேல்யூ, ஓன்லி என் வேல்யூ தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்போ எப்படி வரும்னா 3d⁻2 4s⁻2 இந்த மாதிரி. இது கான்செப்ட் புக்கில் சொல்லியிருக்கல. எனர்ஜி ஒன்று வந்து எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் என், இன்னொன்று வந்து எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் n+l அந்த மாதிரி சொல்லியிருக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி இது இந்த ஃபார்மில் வரும். அதாவது ஆப்ஷன் என்ன 4s எஸ் 3 எங்கே இருக்கு 3s 3p 3s 3p 3d 4s. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், what is the maximum number of electrons that can be associated with the following set of 4 quantum numbers? maximum number of electrons அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா? the set of 4 quantum numbers. இப்போ L is equals to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. L is equal to 1. ஸோ L is equals to 1னா Lோட வேல்யூ அதாவது 0 1 2 3னா SPDF. L is equals to 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா P அதாவது P ஆர்பிட்டல் 1 2 3 P ஆர்பிட்டல்ஸ். இதில் எத்தனை ஒரு ஆர்பிட்டலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா மேக்ஸிமம். பட் நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எங்கே பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். எம் வந்து டோட்டலாக கொடுக்கல. -1 0 +1 இது மாதிரி கொடுக்கல. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்காம வெறும் -1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எது கன்சிடர் பண்ணுவோம்? ஒரு வேளை -1 இது 0 +1 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஆர்பிட்டல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் கொஸ்டின்ல -1 மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். இந்த ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2. ஆமாவா? 1 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகேவா? புரியுதா? லாஜிக்கலாக திங்க் பண்ணால் புரியும். இவ்வளோதான் ஈஸி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ண போட்டு உயிரெடுக்கும் இந்த சாப்டர். பட் ஈஸி தான், சிம்பிள். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ சப்ஷெல் வித் மேக்ஸிமம் ஒரு சப்ஷெல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது லுக் அட் திஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ சப்ஷெல். கான்செப்ட் புக்கில் சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா? 2 × 2l + 1. L வேல்யூ எனக்கு வேணும் 3. L வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்கிறது 3. 2 × 2 × 3 + 1.
So 2 into 3 2s are 6 plus 1 7. So 2 into 7 is equal to 14. Hence option A is the right answer. Okay. புரியுதா? Next, maximum number of electrons in a subshell of atom is determined by. அதாவது நமக்கு இப்பதான் இதுக்கு முன்ன பார்த்தோம் maximum number of electrons in a subshell which is 2 into 2l plus 1. இதுக்கு மீனிங் என்ன? 4l plus 2. ஆமாவா? into பண்ணணும். So 4l plus 2. Option A is the right answer. Okay வா? Subshell. Okay. Next question. The orientation of atomic orbital is governed by. Orientation. அதாவது இப்ப பாருங்க azimuthal quantum number என்ன பண்ணும்? என்ன எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்? It is describes about the subshell. Spin quantum number describes about the spin of the electrons. Next, magnetic quantum number describes about the orientation. Principal quantum number describes about the orbital which is shell பத்தி describe பண்ணோம். So orientation பத்தி எது describe பண்ணோம்? Option C, magnetic quantum number. Okay. Next, the following quantum numbers are possible for how many orbitals? Following quantum numbers are possible for how many orbitals? அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many orbitals? So question மறுபடி பாருங்க. சேம் இதுக்கு முன்னாடி பண்ணதான். L is equals to 2 அப்படின்னாங்க. கொஷனில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் கேட்டிருக்காங்க. how many orbitals? L is equals to 2. So L is equals to 2னா SPDF 0 1 2. So 2னா D ஆர்பிட்டால். D ஆர்பிட்டால் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. பட் m வேல்யூ இப்போ கன்சிடர் பண்ணும். m வேல்யூ வெறும் +2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? +2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து +2 +1 0 -1 -2 அப்படின்னு அர்த்தம். ஆமாவா? ஸோ இப்போ +2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை ஆர்பிட்டால்ஸ்? வெறும் ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும்தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா நான் சொல்றது? எல் கன்சிடர் பண்ணி எல்க்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸோ அதுக்கப்புறம் எம் கன்சிடர் பண்ணும். எம் அப்படின்றது எப்பவுமே மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். எம் தெரிஞ்சா போதும். எம் மேலே எல்லா கொஷின் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்தாலுமே எம் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியர். அதே இப்போ இது எல்லாமே கொஷனில் கொடுத்துருந்தாங்க. +2 +1 0 1 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எல்லாமே எல்லா ஆர்பிட்டால்ஸும் கன்சிடர் பண்ணோம்னா 5 ஆர்பிட்டால்ஸ் 1 2 3 4 5 வந்திருக்கும். ஓகே, ஸோ கொஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆன்சர். ஆமாவா? நெக்ஸ்ட் என்னன்னா which of the following configuration of iron is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐரனோட அட்டாமிக் நம்பர் என்ன? இட் இஸ் 26. ஐரனோட அட்டாமிக் நம்பர் 26. எப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d6 4s2. ஆக்சுவலி இப்படி வரும் 4s2 3d6. பட் எழுதுறது இப்படி தான் எழுதணும். கான்ஃபிகரேஷன் கரெக்ட் கான்ஃபிகரேஷன் வந்து இது. ஓகே, 3d6 4s2. ஸோ இது எங்கே இருக்குது? 3d6 4s2. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியரா? ஸோ நமக்கு அப்போது இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஐரனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 30 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, கிளியர். பீரியாடிக் டேபிளில் இன்னும் நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம். பீரியாடிக் டேபிள் இன்னும் நிறைய புரியும். ஆல்ரெடி நான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் பீரியாடிக் டேபிள் மேலே. அதோட சில பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிளாஸ் அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன், பிளேலிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு பிவைக்யூஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆஃப்டர் திஸ் கிளாஸ். ஓகே, த ஆர்பிட்டல்ஸ் ஆர் கால்ட் டீஜென்ரேட் ஆர்பிட்டல்ஸ். எப்போ ஆர்பிட்டல்ஸை டீஜென்ரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா எப்போ ஆர்பிட்டல்ஸ்க்கு சேம் எனர்ஜி இருக்கோ அப்போ அந்த ஆர்பிட்டல்ஸை டீஜென்ரேட் ஆர்பிட்டல்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீஜென்ரேட் ஆர்பிட்டல்ஸ்க்கு சேம் எனர்ஜி இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Degenerate orbital has same energy, will have same energy. Okay, clear? Okay, next என்னன்னா if an electron has spin quantum number like a +12 and magnetic quantum number like -1, it cannot be present in. இப்போ magnetic spin quantum number +12 நாங்க magnetic quantum number நமக்கு எப்பவுமே மேல தானே ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே குமதாதான் அப்படின்றாங்களே அந்த டைலாக், அது கூட சொல்ல வரல. சரி,
ஸோ எம் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இட் இஸ் -1 இருக்குது கொஷனில். ஆமாவா? ஸோ -1 அப்படின்றோன்னா இங்கே எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஆர்பிட்டால். ஆமாவா? ஸோ -1னா என்ன மீனிங்? அப்போ எல் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ஸோ எல் 1னா SPD 0 1 which is p ஆர்பிட்டால். ஸோ p ஆர்பிட்டால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா PDF ஆர்பிட்டால்ஸ் எல்லாருமே வந்து இட் வில் ப்ரெசென்ட். ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் இதுக்கு மேலே இருக்கிற, இதுக்கு கீழே இருக்கிற இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆர்பிட்டால் இன்க்ளூட் ஆகும். பட் இதுக்கு மேலே இருக்கிற S ஆர்பிட்டாலில் மட்டும் இது cannot be present. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. எதில்? S ஆர்பிட்டாலில். ஸோ ஆப்ஷன் D is the right answer. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கிளியர் எங்கே இருக்கும்? கிளியர், ரைட்? ஸோ இப்போ லுக் அட் திஸ் கொஷன் பார்க்கலாம். A particular station of All India Radio New Delhi broadcast on a frequency கொடுத்துருக்காங்க 1368 kilohertz. அதாவது 1368 கிலோ இஸ் நத்திங் பட் 10⁻³ ஹர்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட், த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட்டட் பை த டிரான்ஸ்மிட்டர் இஸ். வேவ் லென்த் கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்மிட்டர் ஸ்பீட் ஆஃப் த லைட் கொடுத்துருக்காங்க 3 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. 3 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 10⁻8 பட் கொஷனில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 × 10⁻³. ஸோ இப்போது கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு எத்தனை இங்கே வேரியபிள்ஸ் இருக்குது? V இருக்குது, அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்குது, லாம்டா இருக்குது, C இருக்குது. நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா ரொம்ப நல்லா தெரியும். இது 3 இருக்கிற ஃபார்முலா. அதாவது லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சொல்லணும்னா நியூ விச் இஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு C/λ. இந்த கொஷின் நமக்கு இப்போ லாம்டா வேணும். அதாவது லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு C/நியூ. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அதாவது நியூ சியோட வேல்யூ என்ன? 3 × 10⁻³ நியூவோட வேல்யூ என்னங்க? நியூவோட வேல்யூ 1368 கிலோ விச் இஸ் 10⁻³ ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் இது கேன்சல் பண்ணால் 219.3 meters. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கேன்சல் பண்ணுங்க உட்காந்து. ஓகேவா? நெக்ஸ்ட், in hydrogen atom the de Broglie's wavelength of an electron in the second Bohr orbital. de Broglie's wavelength கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் போர் ஆர்பிட்டால் ரெண்டு கான்செப்டும் இங்கே மர்ஜ் ஆயிருக்கு. ஒன்று de Broglie's wavelengths, இன்னொன்று போர் ஆர்பிட்ஸ், போர் தியரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் we should consider that MVR is equal to NH/2π. ஓகே, ஸோ ஏன்னா ஏன் இது கன்சிடர் பண்ணோம்னா இதுலேருந்து நம்ம de Broglie's wavelength வந்து டிரைவ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமா இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2πr is equal to NH/mv. அதாவது இந்த mv இந்த பக்கம் கொண்டு விட்டு 2π இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஸோ ஓகேவா? ஸோ mv h/mv. mv is nothing but momentum pv. ஸோ இப்போ h by ஒரு அது வேற h/mv is nothing but lambda. ஓகே, இப்போ de Broglie's wavelength வந்துருச்சு அதனால. ஸோ 2πr n lambda. ஸோ this is the final equation. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு n வேல்யூ தெரியும். n வேல்யூ என்ன? செகண்ட் போர் ஆர்பிட்டால் அப்படின்னாங்க. ஸோ n இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? 2. லாம்டா வேல்யூ தெரியும். லாம்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி கொடுக்கல. வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த செகண்ட். ஸோ நமக்கு கொஷனில் வந்து ஆக்சுவலி லாம்டா தான் கொஷனே கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் வந்து லாம்டாவை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போர்ஸ் ஆர்பிட்டாலில் நான் சில ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன் கான்செப்ட் நோட்ஸில். லைக் ரேடியஸ், வெலாசிட்டி, நெக்ஸ்ட் வேறு எதுக்கோ வந்து நான் கான்செப்ட் நோட்ஸில் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். லைக் 2 என்ன சொல்கிறது? A0, அதாவது A0 n²/z இந்த ஈக்குவேஷன் 0.529. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போது இது ஈக்குவேஷன்.
ஸோ ஏ நாட்டோட வேல்யூ என்ன? ஏ நாட் இந்த பக்கமே எழுதிக்கலாம். ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 52.9. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லாமே இப்போ பை வேல்யூ தெரியும், லைக் 22/7 தெரியும், 2ஓட வேல்யூ, ஸோ எல்லாமே தெரியும் நமக்கு. நம்ம இப்போ லாம்டா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ. ஸோ இப்போ இந்த ஆர் வேல்யூ என்னவா எடுத்துக்கலாம்? அதாவது 2π ஆர் என்ன? A naught, which is 52.9 into n square by z equal to n lambda. இந்த எண்ணும் cancel. So final என்ன வரும்? 2π into 52.9 into n by z equal to lambda. இந்த lambda தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க z கேட்டிருக்காங்க. Z is nothing but atomic number. Hydrogen atom பத்தி தான் இந்த questionல கொடுத்திருக்காங்க. Look at this, in hydrogen atom. So hydrogen atom is equal to 1. So z is equal to இங்க 1. So finally 2π into 52.9 into n. n என்ன? Second orbit. So n is equals to 2 equal to lambda, which is 4π into 52.9 is equal to lambda. Therefore lambda is equals to 52.9 into 4 அப்படின்னு பண்ணோம்னா 211.6 pi picometer. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான், 2116. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியரா? தென் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, விச் ஒன் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 by 1 பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ என்ன? டி ப்ரோக்லிஸ் வேவ்லென்த் இஸ் கிவன் பை லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு h by mv. ஆமாவா இல்லையா? லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு h by mv தானே. ஸோ mv where m is the mass of the particle, v is the group velocity of the particle. Yes, option E is correct. Okay, done. Option B. So the uncertainty principle is delta E into delta t is greater than or equal to h by 4π. ஆமாவா? பட் நமக்கு தெரிஞ்ச இந்த டி ப்ரோக்லிஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன? ஆக்சுவலி டெல்டா எக்ஸ் இன்டூ, ஸோ ஆப்ஷன் பி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஸோ இதுலேருந்து டிரைவ் பண்ணது தான் இந்த டெல்டா இ என்றது. எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கரெக்டாக ராங்கன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பியோட ஃபார்முலா என்ன? So m delta v mv தானே. So it is greater than or equal to h by 4π. ஆமாவா? நெக்ஸ்ட் delta x into mv. v is nothing but velocity. velocityனா v is equals to, அதாவது velocity a acceleration is equals to velocity by time. அப்போ velocity என்ன? velocity is equals to a into t. அது அப்படியே இங்க இது பண்ண m into a delta a into t. Okay, greater than or equal to h by 4π. So again delta x is equal to, இங்க பாத்தீங்கன்னா ma is nothing but என்ன? ma na force. ஆமாவா? So f is equal to ma தானே. So force into delta f, sorry delta வராது, just f into delta t is greater than or equal to h by 4π. So வெறும் t. So ஓகேவா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் இருக்கு. எஸ், ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ் இன்டூ டி இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஒர்க் பவர் எனர்ஜியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃபிசிக்ஸில். ஸோ டெல்டா எக்ஸ் இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஸோ இ டெல்டா இ இன்டூ எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. சாரி எஃப் இல்லை, இங்கே எஃப் இங்கே டி. ஓகே, கிளியரா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்துச்சு அந்த ஈக்குவேஷன், தட் இஸ் டெல்டா இ கிராஸ் டெல்டா டி இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஸோ ஆப்ஷன் பியும் என்ன அப்போ? கரெக்ட். Next, option C. So half-filled or full-filled orbitals have greater stability due to their greater exchange energy, greater symmetry and more balanced arrangement. So this is wrong. Sorry, this is also correct. Half-filled, full-filled க்கு greater stability இருக்கும். ஆமாவா இல்லையா? half-filled full-filled என்ன இருக்கும்? greater stability இருக்கும். Hence this is correct due to greater exchange energy, greater symmetry இருக்கிறதுனால, more balanced arrangement இருக்கிறதுனால. So next option D என்ன? So option A வும் correct, option B correct, option C. Now finally option D. The energy of 2s orbital is less than the energy of 2p orbital in case of hydrogen like atoms.
2s orbital 2p orbital questionல என்ன இருக்காங்க the energy of 2s orbital is less than 2p orbital in case of hydrogen like atoms அப்படினா என்ன அர்த்தம் single electron species நான் question conceptsல சொல்லிருக்கேன் single electron species அப்படினா it depends on energy if energy அப்படின்றது increase ஆச்சுனா n மேல depend ஆகும் it depends only on n அதே multiple electronsனா n plus l மேல depend ஆகும் so இது single electron அப்படின்றதுனால வெறும் n மேல மட்டும் தான் depend ஆகும் so அதாவது இப்போ n அப்படின்றது இங்க 2 இங்கேயும் ஆமாவா so ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு hence ரெண்டுமே வந்து கிரேட்டரும் இல்ல லெஸ்ஸும் இல்ல 2s is equal to 2p தான் ஓகேவா hence இது வந்து wrong so option D is a wrong statement okay clear खेल खत्म दुकान बंद next how many electrons can fit in the orbital for n is equals to 3 and l is equals to 1 அப்படினு இருக்காங்க ஆமாவா n is equals to 3 l is equals to 1 n is equals to 3 அப்படினு இருக்காங்க how many orbitals how many electrons அப்படினு கேட்டிருக்காங்க so l is equals to 1 which is 0s so இங்க பாருங்க l is equals to 1 which is 0 1 na sp p na 3 orbitals அப்போ 3 orbitals 6 electrons but actually this is wrong so இங்க என்ன கேட்டிருக்காங்க questionல how many electrons can fit in a orbital ஒரு orbitalல எத்தனை electrons fit ஆகும்னா சிம்பிளா இது எது மேலயும் இது just confuse பண்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க சிம்பிளா ஒரு orbitalல இந்த orbital அப்படினா a is equals to 2 வெறும் 2 electrons மட்டும் தான் fit ஆகும் ஒரு orbitalல 2 electrons மட்டும் தான் fit ஆகும் அவ்வளவுதான் okay next the angular momentum of electrons in d orbital is equal to listen actually angular momentum oda formulas நான் கான்செப்ட்ல சொல்லிருப்பேன் root l into l plus 1 into h by 2 pi இதுக்கு root இல்ல actually so h by 2 pi so இந்த h by 2 pi na it is equal to root 2 l is equals to என்ன கொடுத்திருக்காங்க d orbital right d orbital na d orbital na l is equals to 2 அதாவது s p d f na 0 1 2 so 2 into 2 plus 1 into h by 2 pi இப்போ root 2 into 3 so 6 root 6 h by 2 pi நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா வெறும் h எடுத்துக்கிறோம் based on optionsல எல்லாமே h தான் கொடுத்திருக்காங்க so h எடுத்துக்கனா root 6h finally option A is the right answer okay din okay option A is the right answer next question calculate the energy in joule corresponding to light of wavelength lambda is equals to 45 nanometer ஆமாவா 45 nanometer is nothing but 45 into 10 power minus 9 10 power minus 9 meter nano means 10 power minus 9 okay clear so corresponding to Planck's constant கொடுத்திருக்காங்க h is equal to 6.63 into 10 power minus 34 joule second speed of light கொடுத்திருக்காங்க c is equals to 3 into 10 power 8 meter per second questionல என்ன கேட்டிருக்காங்க calculate the energy in joule அப்படினு கேட்டிருக்காங்க calculate the energy ஓட ஃபார்முலா என்ன இது வந்து atomic structureல first part 1 classல சொல்லிருக்கேன் like E is equals to h nu is nothing but c by lambda so நமக்கு இப்ப ஃபார்முலா கிடைச்சிச்சு just அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ற வேலை தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எனர்ஜி கேட்டிருக்காங்க நமக்கு எனர்ஜி தேவை எல்லா இதுமே இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க so h னா என்ன 6.63 into 10 power minus 34 into c na 3 into 10 power 8 divided by lambda which is 45 into 10 power minus 9 okay va clear இது cancel out பண்ணா இத உட்கார்ந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்க so 4.42 into 10 power minus 18 joule answer இதுதான் வரும் okay option D is the right answer okay நான் எப்படி பண்ணனும்னு சொல்லிருக்கேன் நீங்க அதை கேன்சல் பண்ணுங்க next uncertainty in the position of an electron
Mass of an electron is equals to 9.1 into 10 power minus 28 gram moving with a velocity into 3 into 10 power 4 centimeter per second. Accurate up to 0.001% அப்படின்னா என்னன்னா velocity என்றது 0.001% of 3 into 10 power 4 centimeter per second அப்படின்னு அர்த்தம். அதாவது 0.001 percentageனா divided by 100 into of is nothing but into 3 into 10 power 4 centimeter per second. ஸோ இங்கே எல்லாமே வந்து இது கேன்சல் பண்ணி 2 கேன்சல் பண்ணோம்னா ஆக்சுவலாக ஃபைனலாக 0.3 மீட்டர் per செகண்ட் அப்படின்றது வரும். ஓகே 0.3 சென்டிமீட்டர் per செகண்ட். ஓகே ஸோ இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க will be use h by 4 pi in uncertainty expression where h is equals to 6.626 into 10 power minus 24 arcs. Okay, uncertainty என்ன கேட்டிருக்காங்க uncertainty the position of electron. Question என்ன position of electron which is delta x கண்டுபிடிக்கணும். Actually for uncertainty என்ன formula delta x into delta v is greater than or equal to h by 4 pi. For simplification வெறும் equal மட்டும் எடுத்துக்கலாம் greater than தேவையில்லை. Okay, so delta x is equals to delta v. So delta v இல்லைங்க formula delta p. So m into delta v is equal to h by 4 pi. So delta x இந்த பக்கம் வந்துரு நமக்கு தேவை டெல்டா எக்ஸ் மட்டும்தான். ஸோ ஹெச் பை எம் டெல்டா வி 4 பை எம் டெல்டா வி இல்லை அப்படி எழுதிக்கலாம் லைக் 4 பை எம் டெல்டா வி. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு ஹெச்சோட வேல்யூ என்ன 6.626 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 by 4 into pi 3.14 into mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9.1 into 10 power minus 28 into delta v எவ்வளவு ஃபைனலா 0.3. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணா ஃபைனலா 1.93 சென்டிமீட்டர் வரும். கேன்சல் பண்ணுங்க. ஓகே எது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். கேன்சல் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் the energies of E1 and E2 radiations are 25 electron volts இங்க 50 electron volts. The relation between lambda 1 and lambda 2 கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க energy is equals to h nu. ஆமாவா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க வேவ்லென்ஸ் நமக்கு தேவை. கொஸ்டின்ல வேவ்லென்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க நியூன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுலேருந்து எப்படி வந்துடும் hc by lambda. ஸோ E அப்படின்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு lambda according to this equation. ஆமாவா ஸோ அப்போ E1 by E2 is equal to இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அதனால lambda 2 by lambda 1 இப்போ ஜஸ்ட் நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணா எனர்ஜி வேல்யூஸ் 25 by 50 அதாவது 21 2 அதாவது 1/2 இஸ் ஈக்குவல் டு lambda 2 by lambda 1. ஸோ அதாவது lambda 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ இப்போ நமக்கு lambda 1 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ lambda 1 வேணும்னா சிம்பிளி lambda 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 lambda 2 அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கிளியர். Next, last question of this class. Start பண்ணலாமா? The energy of second Bohr orbit of hydrogen n is equals to என்ன 2. Hydrogen atom is minus energyன்றது minus 328 kilojoules mole. ஸோ இங்கே ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹென்ஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி கொடுத்துருக்காங்க, போர் ஆர்பிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனா எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட். ஓகே ஐம் சாரி. கொஷன் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளாஸோட முடிச்சுக்கலாம். நோ நீட் ஆஃப் திஸ் கொஷன். ஓகே ஸோ இந்த கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்.
அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? ஸோ அண்ணன் இன்னும் நிறைய கொஷின்ஸ் டிபிபி சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய பிஒய்க்யூஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட்டு 5 இப்போது ஆக்சுவலி நம்ம என்னென்னா நல்லா ஞாபகம் இருக்கா? ஜூலை 15th தொடங்கணும் கிளாஸஸ். ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஜூலை 15th. இன்னும் ஆகஸ்ட் 6th தான் இது. ஸோ நான் ஆகஸ்ட் 6 தான். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் 6th. ஸோ இன்னும் ஆகஸ்ட் 6th தான், இன்னும் ஆகஸ்ட் 15th வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, பயாலஜியில் ஆல்ரெடி 5 chapters கம்ப்ளீட்டட், ஃபிசிக்ஸில் 5 chapters கம்ப்ளீட்டட். இப்போ கெமிஸ்ட்ரி மேலே 5 chapters ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது 1 monthக்கு ஒரு 5 chapters தான். இந்த 5 chapters அப்படின்றது நீங்கள் பக்காவா ஆகஸ்ட் 15th 5 chaptersம் வந்து பக்காவாக கற்றுக்கிட்டீங்க. எக்ஸசைசஸ் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் நான் சொல்லிடுறேன். 5 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். பட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, அதனால் வெயிட் பண்ணி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள். இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது எக்ஸசைஸ் கொஷின் சொல்கிறதுக்கு. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. 5 units சிம்பிள் தானே. 5 units நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் படிக்க போகிறோம்? ஒவ்வொரு சாப்டரில் வெறும் 5 units தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த 5 units பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 units மட்டும்தான். ஆகஸ்ட் 15th நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே, என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். உங்களோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். லிசன். கிளாஸ் பார்த்தீங்களா? பிஒய்க்யூஸ் நாட் ஓன்லி நான் கிளாஸில் சொல்கிறேனே அந்த பிஒய்க்யூஸ் இல்லை, இன்னும் நிறைய பிஒய்க்யூஸ் இருக்குது. அந்த பிஒய்க்யூஸ் எல்லாம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், இதுவே மோர் தென் எனஃப். ஃபஸ்ட்டு இது 5 எல்லாம் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னென்னா டிபிபியை பண்ணிக்கோங்க. இப்போ டிபிபி ஒரு அவசியமும் இல்லை, நான் ஜஸ்ட் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்காக. டிபிபின்றது கொடுக்குறேன், அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டிபிபி பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த 5 chaptersக்கும் 5 chaptersக்கும் எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற 5 chaptersக்கும் ஃபஸ்ட்டு இதை பண்ணி முடிங்க. ஓகே, கிளியர்? தேங்க்யூ, பபாய்.